ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி. இது வந்துட்டு முந்திரி பாதாம்ல அரைச்சு சேர்த்து நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவர்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னென்னன்னு பார்த்தரலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு 4 லெக் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு 1/2 கேஜி. இத நல்லா மஞ்சத்தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கிறனால 1/2 கேஜி பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப இது கூடவே ஒரு 3 வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். 3 தக்காளி பழத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். 3 பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாயை கூட்டி குறைச்சு சேர்த்துக்கலாம். ஹோல் கரம் மசாலா எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு மசாலா தூளோட ஃப்ளேவர் கம்மியா இருக்கணும். பச்சை மிளகாயோட காரம் தான் அதிகமா இருக்கணும். அதனால 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இதுக்கு முந்திரி பாதாம் பேஸ்ட் அரைக்கணும். அதனால ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்து அதை நல்லா சுடு தண்ணியில் 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பாதாமோட தோல்லாம் நீக்கிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு கையளவு மல்லி இலை, ஒரு கையளவு புதினா, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். தட்டி சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே இருக்கட்டும். நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 2.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்க்கும் போது பிரியாணி ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், பிரியாணி இலை, சோம்பு, மராட்டி முக்கு, ஜாதிபத்திரி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ இதில் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 நிமிஷத்துக்கு வதக்கும் போது நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாஸை ஒன் பை ஒன்னாக சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மசாலா ஃப்ளேவர் கம்மியாக இருக்கணும். அதனால் மசாலாவை கம்மியாக சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாயை கூட்டி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு சிக்கன் லெக் பீஸை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த மசாலா சிக்கன் பீஸில் நல்லா படுற அளவுக்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சிடலாம். வெயிட் எதுவுமே போட வேணாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா தண்ணி விட்டு மசாலாலாம் சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு திரும்பவும் வச்சிடலாம். அப்போது சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கும். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரும். அதனால தான் குக்கர் மூடிட்டு 2 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சிக்கனும் நல்லா வதங்கிருச்சு. தக்காளியும் நல்லா தண்ணி விட்டு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ 30% சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு கலந்து விடுங்க. அந்த பேஸ்ட்டும் சிக்கனோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அது கூடவே நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அதிலிருந்து 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிர் சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால் புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போது நல்லா சிக்கன் வெந்து வந்துடும். இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் 2 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 1க்கு 1.5 ரேஷியோவில் 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட்டு கொதிக்க விடலாம்.
அது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளி சேர்க்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. மேலாப்பில் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் தூவிட்டு குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஹையில் ஒரு விசில், சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. பிரியாணி குழையில நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டியை வச்சு பொறுமையாக எடுத்து விடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு. அடி பிடிக்கலை. ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சிக்கன் இந்த மாதிரி ஒரு விசில் விடும்போது நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்மளோட சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அரிசியெல்லாம் நல்லா உடையாமல் கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி முந்திரி பாதாம் பேஸ்ட் அரைச்சி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இன்றைக்கி முட்டை கூட சர்வ் பண்ணியிருக்கிறேன். கர்ட் ரைத்தா வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.